தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் 2025க்குரிய அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட நமக்கு முடிய போகுது. ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து 7ஆம் தேதி இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன் நமக்கு க்ளோஸ் ஆகுது. லாஸ்ட் டேட் டு அப்ளை, ரைட்டுங்களா? யாராவது பெண்டிங் இருந்ததுன்னு சொன்னால் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எதனால் அப்படின்னா இப்போ கரெக்ஷன் விண்டோக்குரிய அடுத்த ப்ராசஸ்ன்றது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதற்குரிய நோட்டிஃபிகேஷன் என்டிஏ தரப்புலேருந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கரெக்ஷன் விண்டோவில் நமக்கு 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, 3 நாட்கள். இந்த 3 நாட்களில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பண்ண அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணதில் என்னென்னலாம் மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. சில பேர் வந்து ஃபோட்டோ கரெக்ஷன் பண்ணணும், நீங்கள் சில பேர் வந்து சிக்னேச்சர் சொன்னீங்க, சில பேர் வந்து சில பேர் கேட்டகரிலாம் மாற்றணும் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் இந்த கரெக்ஷன் விண்டோ, அதாவது 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 3 நாட்கள் டைம் கொடுத்துருங்க. இந்த 3 நாட்களில் நீங்கள் என்னென்ன கரெக்ஷன்லாம் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா எதையாவது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பண்ணலாமா வேணாமான்றது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, என்டிஏ தரப்புலேருந்து யாருக்கும் வந்து இவங்களுக்குலாம் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்கல. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நமக்கு மெயில் வரும், மெசேஜ் வரும், அதுக்கப்புறம் நம்ம போய் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதில் வந்து என்னென்னா, ஏற்கனவே ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படின்னு நீங்கள் ஒன்று எடுத்து டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக வச்சுருப்பீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்பொழுது. அந்த கன்ஃபர்மேஷன் பேஜில் வச்சு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தவறு எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா? அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்டகரியில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த கேட்டகரியை மட்டும் போய் மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வேறு எதுலேயுமே கையை வைக்கக்கூடாது. அல்லது வேறு ஏதாவது 2 விஷயத்தை இங்கே கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா, அது என்ன கரெக்ஷனோ அந்த கரெக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு, மற்றதை போய் நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் தப்பாக கொடுத்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் கேனாட் எடிட் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்களா உங்களுக்கா யாருக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதில் வந்து ஒரே விஷயம் நான் உங்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, மிக முக்கியமானது. நிறைய பேர் கேட்ட கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தான் அது. என்ன அப்படின்னா, ஃபோட்டோ கரெக்ஷனோ ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்ஷனோ உங்களால் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனால் அது பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லலை. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது 2 தவிர மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதெல்லாம் கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம்னு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட் அவுட்டில் அந்த ஃபோட்டோவும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிஃபால்ட்டாக தெரியிற விஷயம் இதை 2மே கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்றது. மேபி வந்து ஃபியூச்சரில் திரும்ப ஏதாவது கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்றது தெரியல. டிபெண்டிங் அப்பான் யுவர் ரெக்வஸ்ட். நீங்கள் ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுத்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா மேபி என்டி அதை திரும்ப ஓப்பன் பண்ணாலும் பண்ணலாம். சரி, இப்போ என்னென்னலாம் நம்ம செய்யலான்றதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கவனமாக கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அந்த 3 கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, பேரண்ட்டுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எய்தர் ஃபாதர் ஆர் மதர், யாராவது ஒருத்தவங்களுடைய ஏதாவது ஒன்று தான். ஏன்னா 2மே யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. இப்போ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய படிப்பு என்ன, ஃபாதருடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின், அதே போல் மதருடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு இருந்தது இல்லையா? ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா 2மே பேரலா யாரும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு ஃபாதர் தப்பு பண்ணியிருப்பாங்க. அல்லது மதர் நேம்லோ மதர் நேம், ஃபாதர் நேம், அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தா ஏதாவது ஒண்ணு மட்டும் உங்களால கரெக்ஷன் பண்ணிக்க முடியும்ன்றது ஒரு விஷயம். சரிங்களா? 1. அடுத்ததா 2வது ஆப்ஷன்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். உங்களுடைய எஜுகேஷன், ஸ்டூடண்ட்டுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th +2 இதில் அந்த எஜுகேஷன் டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணீங்க. அதில் ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தீங்க, மார்க்கை தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அது 10th இருந்தாலும் சரி, +2 இருந்தாலும் சரி. அதே போல் ஸ்டேட்ஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். உங்களுடைய கேட்டகரி, சப் கேட்டகரி இதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து அப்ளை பண்ணும்போது ஜென்ரலில் போட்டிருப்பீங்க. இப்போ வந்து ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிருப்பீங்க. இதை நம்ம அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் அதை நீங்கள் மாற்றிக்க முடியும். அதை வந்து கரெக்ஷன் பண்ணி நீங்கள் ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் ஓபிசி என்சிஎல் அப்படின்னு மாற்றிக்கிங்க. இன்னும் சில பேர் ஓபிசி என்சிஎல் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதை போய் நீங்கள் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும். சப் கேட்டகரி பிடபிள்யூடி அந்த கேண்டிடேட்டும் ஈஸியாக உங்களுடைய சேஞ்சஸை பண்ணிக்கலாம். முக்கியமாக சிக்னேச்சருக்கு யாராருக்கெல்லாம் பிரைட்டாக இல்லை, தெளிவாக தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்க மறுபடியும் உங்களை சிக்னேச்சரை போட்டு அதை ஸ்கேன் பண்ணி திரும்ப நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும்.
நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் 1, 2ன்னு சொல்லியிருக்கோம்ல. ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க இல்லையா? அவங்களாம் 2க்கு மேல இருப்பாங்க. 1க்கு மேல இருப்பாங்க. அவங்களும் போயிட்டு இத கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதேபோல சிட்டி செலக்ஷன். சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த சிட்டில இருக்கீங்க, உங்க அட்ரஸ பேஸ் பண்ணி, நீங்க எந்த சிட்டில இருக்கீங்களோ, அந்த சிட்டிய நீங்க மாத்திக்க முடியும். தமிழ்நாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எந்த சிட்டில நீங்க எக்ஸாம் எழுத போறீங்கன்றத ஈஸியா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க உங்களால மாத்திக்க முடியும். அதேபோல எக்ஸாம் மீடியம் இருக்குல்ல, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், உங்களுக்கு எந்த மீடியம்ல வேணுமோ, அந்த மீடியமையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேபோல இந்த விஷயங்கள் தான் மிக முக்கியமானது சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பே பண்ணணுமானா, கண்டிப்பா பே பண்ணிட்டு தான் நீங்க கரெக்ஷனே பண்ண முடியும். அது எவ்வளோ அமௌண்ட்ன்றது கரெக்ஷன் பண்ணும்போது, நீங்க உள்ள போகும்போது தெரியும். அவங்க இப்போதைக்கு டைரக்ட்டா குடுக்கல. ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிரும். இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, எல்லாருமே கம்பல்சரி அவங்கவங்க லாகின்ல போய் பார்க்கணுமானா, தேவையில்ல. யாருக்கு உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜ் பார்க்கும்பொழுது, யாருக்கு வந்து கரெக்ஷன் பண்ணணும், நாம வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டிய நிலையில இருக்கிறோம் அப்படின்னு யாருக்கு தெரியுதோ, அவங்க மட்டும் உள்ள போயிட்டு கரெக்ஷன் பண்ணுங்க. அந்த பர்ட்டிகுலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டு வெளிய வந்துருங்க. நீங்க சேவ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எந்த காரணத்த கொண்டும் உங்களால எடிட் பண்ண முடியாதுன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு, என்ன பண்ணணுமோ அத மட்டும் கரெக்ஷன் பண்ணுங்க. மத்ததெல்லாம் சரியா இருக்கான்னு ஒண்ணு ஒண்ணா எடிட் பண்ணி செக் பண்றேன்னு சொல்லி, அதுல ஏதாவது தவறுகள் செஞ்சிறக்கூடாதுன்ற விஷயத்துல கவனமா இருங்க. சரிங்களா? இத முடிச்சுட்டு யாருக்கும் கரெக்ஷனே இல்ல சார். நாங்கலாம் என்ன பண்ணணும்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். அமைதியா விட்டுருங்க. அதுதான் நல்லது. இதுக்கப்புறம் படிக்கிற ஒர்க்க நீங்க கன்டின்யூ பண்ணலாம். அடுத்த வீடியோல நம்ம என்னென்ன விஷயங்கள்ன்றத உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.